ஓகே, ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் நான் அப்ரோச் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு வந்து டேஸ் கொடுத்துருப்பாங்க, பிக்கு டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஏ அண்ட் பி கம்பைன்டு எத்தனை டேஸ்ன்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து ஒரு ஒர்க்கை 45 டேஸில் முடிப்பார்னு வச்சுப்போம். பி வந்து ஒரு ஒர்க்கை 30 டேஸில் முடிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுப்போம், 90. இப்போ ஏனோட எஃபிஷியன்சி 2, பினோட எஃபிஷியன்சி 3. இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 90. இது எஃபிஷியன்சி 2 3 ஆட் பண்ணால் 5. இப்போ 18 டேஸில் முடிப்பாங்கன்னு இது சொல்லுவோம். இது எப்போனா நியூமரிக்கலாக வேல்யூ கொடுத்துருக்கப்ப இது வந்து நமக்கு ஈஸியாக எஃபிஷியன்சிலாம் கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுக்கு என்ன ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ ஏ இன்ட்டு பி, இது ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவில் டேஸ் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் த ஒர்க் வென் டன் பை ஏ அண்ட் பி டுகெதர். அதாவது இந்த ஏ டேஸ் தனியாக எத்தனை நாள், 45 டேஸ், பி எத்தனை நாள், 30 டேஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் 75 வருமா. 15 2s are 15 5s are 5 9s are ஆன்சர் 18 டேஸ் வந்துச்சா. இந்த ஆன்சர் வந்து இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ நம்ம வேரியபிள்லாம் வச்சு ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி இத்தனை எக்ஸ் டேஸில் முடிச்சிருக்காங்க ஒர்க் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அங்கே டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிக்க முடியாது, எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே வேரியபிளில் இருக்கும். அப்போ வந்து இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ் கொடுத்துருக்கப்போ நம்ம டேரெக்டாக எல்சிஎம் எடுத்து அதுக்கு எஃபிஷியன்சி எடுத்து டிவைட் பண்ணாலே 18 டேஸ் கிடச்சிரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன் நான், ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ வந்து 5 டேஸில் முடிக்கிறாரு, பி வந்து 12 டேஸில் முடிக்கிறாருன்னு வச்சுப்போம். டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 60 டேஸு. டோட்டல் ஒர்க் வந்து 60. இப்போ ஏனோட எஃபிஷியன்சி 12, பினோட எஃபிஷியன்சி 5. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு எப்படி சொல்லுவோம், 16 டோட்டல் ஒர்க்கு, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கீழே போடும். ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டேஸ், எத்தனை டேஸோ கிடைக்குமா. டோட்டல் ஒர்க் வந்து 60, எஃபிஷியன்சி வந்து 17. இப்போ 16/17 டேஸ் வந்து அவங்க வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சுருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதுவே இந்த ஃபார்முலா நான் சொன்ன ஃபார்முலா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏ இன்ட்டு பி எவ்வளோ வரும், டேஸை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அது முக்கியமான பாயிண்ட். 5 × 12 டிவைடட் பை 5 + 12 17. அப்போ 60/17 தான் இங்கேயும் நமக்கு வரும். இந்த கான்செப்ட் நம்ம இங்கே எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வந்து இங்கே பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அலோன். இன்னொரு விஷயம், இப்போது ஒரு ஒர்க் இருக்குன்னா நான் எப்படி உங்களுக்கு சொன்னால் புரியுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒர்க் இருக்குது டோட்டலாக, நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ராக்ஷன் எப்படி எடுக்கிறோன்னு வந்து புரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எடுத்துக்கோம், ஏ அலோன் கேன் ஃபினிஷ் 3/5 ஆஃப் த ஒர்க். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒர்க்கு தான் கொஸ்டின் மார்க்னு வச்சுப்போம். இதில் 3/5 ஆஃப் த ஒர்க்கு வந்து நம்ம எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறோம், 2x டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ இந்த ஒர்க்கை தனியாக ஃபுல்லாக எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும்னு எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த கொஸ்டின் மார்க் மட்டும் வேணும். இப்போ கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 10x டிவைடட் பை 3. ஆக்சுவலாக இது வேறு மாதிரியே சொல்லலாம். இப்போ 2x டேஸில் எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறாரு, 3 பார்ட் முடிக்கிறாரா. ஆக்சுவலாக மொத்தமாக ஒர்க் எத்தனை பார்ட்டு, 5 பார்ட். இப்படியும் இதை சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கொஸ்டின் மார்க்னு வச்சுங்க, அது வந்து டோட்டல் ஒர்க். அதில் 3/5 பார்ட்டு தான் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 2x டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ இது அந்த சைட் போச்சுன்னா 10x/3 நமக்கு இப்படியும் கொண்டு வரலாம். எப்படி போட்டாலும் நமக்கு ஓகே, பட் அந்த கரெக்டான வேரியபிள் மட்டும் நம்ம எடுத்து வரணும், அப்படி இல்லைன்னா மொத்தமாக தப்பாயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் 3/5 ஆஃப் த ஒர்க் இன் 2x டேஸ். அப்போது ஏ மட்டும் டோட்டல் ஒர்க் எத்தனை டேஸில் முடிப்பார், 10x டிவைடட் பை 3 டேஸில் முடிப்பார். ஓகே, அதே மாதிரி சேம் கான்செப்ட், பி அலோன் வந்து 15 டேஸ் மோர் தென் தட் ஆஃப் ஏ. ஆல்ரெடி ஏ வந்து வேரியபிள் இருக்குது, 10x டிவைடட் பை 3 + 15. கரெக்டாக. இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஏ அண்ட் பி டுகெதர் சேர்ந்து ஒரு ஒர்க் எத்தனை டேஸில் முடிப்பாங்க, 2x டேஸில் முடிப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வெறும் வேரியபிளை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிக்க முடியாது, எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்ன கான்செப்ட் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை a plus b is equal to
டோட்டல் டேஸ் ரெக்வயர்டு பை when A and B ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 10x டிவைடட் பை 3 இன்ட்டு 10x டிவைடட் பை 3 ப்ளஸ் 15 ஓகே டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வரும் 10x பை 3 10x பை 3 20x பை 3 ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது ப்ளஸ் 15 ஈக்குவல் டு எத்தனை டேஸு 2x டேஸ். ஓகே இப்போது இது மல்டிப்ளை பண்ணுங்கள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 100x ஸ்கொயர் divided by 9 plus 150x divided by 3 equal to 40x divided by 3 plus 30x கரெக்டா? ஓ 40x ஸ்கொயரா? ஓகே இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஆக்சுவலாக இது வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 தான் வரும். ஆக்சுவலாக இது 13 வரும். இப்போ நான் பண்ணுறேன் இதை இந்த பக்கம் கொண்டு போனால் 150x divided by 3 minus 30x இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த x ஸ்கொயர் பை 9 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 40x square divided by 3 minus 100x square divided by 9. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 9 வரும். இதை கேன்சல் பண்ணுங்கள் 90x பண்ணால் 60x divided by 3 வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3 டைம்ஸா அப்போ 120x square minus 100x squareனா 20x square. ஓகே இப்போ இந்த 3க்கு இந்த 3 டைம்ஸ் கேன்சல், இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல், 23 சார் கேன்சல். அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும் 9. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எக்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்னுடைய வேல்யூ 9. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ வந்து சிங்கிளாக எத்தனை டேஸில் முடிப்பார் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 30 டேஸு. பி எத்தனை நாள் முடிப்பார் ஏவை விட 15 நாள் அதிகம். அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா 45 டேஸ் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் டக்குன்னு. 30 டேஸ் 45 டேஸ் எல்சிஎம் எடுத்தால் 19 வரும். ஏனோட எஃபிஷியன்சி 3 பினோட எஃபிஷியன்சி 2 combined efficiency 5 இப்போ 90 divided by 5 is equal to 18 கரெக்டாக? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2x days. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன எக்ஸ்னுடைய வேல்யூ 9 அப்போ 18 கரெக்டாக வருது. அப்போ போட்டது வந்து கரெக்ட். ஓகே இப்போ வந்து டோட்டல் ஒர்க் எவ்வளோ 90. ஏ அண்ட் பி வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறா ஒர்க்கு ஏ ஸ்டார்ட் பண்ணுறா, அடுத்து பி, அடுத்து ஏ, அடுத்து பி. இந்த கான்செப்ட்டில் போயிட்டே இருக்கும். அங்கே கொஸ்டினில் எல்லாமே ஒரே வேரியபிள் தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலன்னா இந்த கொஸ்டின் போடவே முடியாது. அப்போ 3x minus 2 டேஸ் வரைக்கும் யார் ஒர்க் பண்ணுறா ஏ ஆல்டர்னேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி பி நெக்ஸ்ட் டே ஏ பி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இப்போ 3x minus 22ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 9s are 27. அப்போ 25 நாள் வந்து ஏவும் பியும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்மளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணுறான் 1 பி 2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஹார்ட் நம்பர் டேஸில் மட்டும்தான் யார் ஒர்க் பண்ணுவா ஏ வந்து ஒர்க் பண்ணுவோம். மொத்தமாக எத்தனை டேஸு 25 டேஸ் கரெக்டாக? எப்படின்னா ஏவும் பியும் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணது. அப்போ ஏ மொத்தமாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பார் 13 நாள் ஒர்க் பண்ணியிருப்பார். ஏன்னா 24 நாளில் ஏ 12 நாள் பி 12 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 25வது நாள் ஆட். அப்போ கண்டிப்பாக ஏ தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக? அப்போ மொத்தத்தில் ஏ 13 நாள் பி 12 நாள் வந்து இந்த பேட்டர்னில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு என்ன தெரியும் ஏனோட எஃபிஷியன்சி தெரியும் கரெக்டாக? 13 நாள் ஏ ஒர்க் பண்ணியிருக்காரு இன்ட்டு 3 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. பி வந்து 12 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு இன்ட்டு 2. ஓகே இப்போ எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு? இது ஒரு 39 20 24 63 ஒர்க் வந்து முடிஞ்சு. ரிமைனிங் நமக்கு எவ்வளோ ஒர்க் தான் இருக்குது 27 இருக்குது. ஏன்னா டோட்டல் ஒர்க் 90. இப்போது ஏ வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. ரிமைனிங் ஒர்க் யார் முடிக்கிறான்னா பியும் சியும் சேர்ந்து முடிக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்னா ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன். அப்போது இது வந்து ஒர்க்கு பினோட எஃபிஷியன்சி 2ன்னு தெரியும். ஏன்னா பியும் சியும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக? ரிமைனிங் ஒர்க் இஸ் டன் வித் ஹெல்ப் ஆஃப் சி. அதுக்கு மீனிங் என்னென்னா ஏ போயிட்டாரு திரும்ப பியும் சியும் அந்த ஒர்க்கை சேர்ந்து முடிப்பாங்க. எத்தனை நாள் முடிப்பாங்க எக்ஸ் minus 3 டேஸ். எக்ஸ்னோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 9. இப்போ 6 டேஸில் முடிப்பாங்க. ஈக்குவல் டு 6ன்னு வருமா? இங்கே கொஷின் மார்க் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சினோட எஃபிஷியன்சி அங்கே தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இதை சால்வ் பண்ணனா வரும் 4.5 வருமா? அப்போ கொஷின் மார்க்னோட வேல்யூ என்ன வரும் நமக்கு 2.5 வரும். அப்போ சினோட எஃபிஷியன்சி 2.5. கொஷின் என்ன ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஆல் 3 person டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க். டோட்டல் ஒர்க் எவ்வளோ 90. ஏனோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3, பினோட எஃபிஷியன்சி எவ்வளோ 2, சினோட எஃபிஷியன்சி எவ்வளோ 2.5. அப்போ மொத்தத்தில் எவ்வளோ 7.5. 7.5னா 7.5 7 12s are 84. 0.5 12 வந்து 6 வரும். அப்போ மொத்தத்தில் இந்த ஒர்க் எத்தனை டேஸில் முடிப்பாங்க 12 டேஸில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்க.
இப்போ இது எக்ஸாம் அப்ரோச்சுக்கு வந்து நம்ம எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல் போட்டோம்னா இது ஆக்சுவலாக ஒரு 1.5 minutes 2 minutes தான் இந்த சம்ம போட முடியும் நம்மளால். ஓகே, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டைம் டேக்கன் பை A11 டு கம்ப்ளீட் த 3/4 ஆஃப் த ஒர்க். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் எப்படி வந்து அந்த 3/5 ஆஃப் த ஒர்க் 2/5 ஆஃப் த ஒர்க் அந்த மாதிரிலாம் நம்ம அசம்ஷன் எடுக்கணும்னு. இப்போ X+2 டேஸில் அவர் எத்தனை பார்ட்டை முடிக்கிறாரு? 3 பார்ட்டை முடிக்கிறார். ஆக்சுவலாக டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 4 பார்ட்ஸ். இவ்வளோ தான் வந்து ஏ வந்து டோட்டல் ஒர்க்கை முடிச்சிருக்க டேஸ். இப்போ 4x + 8 டிவைடட் பை 3. ஓகே, பிக்கு அந்த மாதிரி எடுத்தோம்னா டைம் டேக்கன் அலோன் டு கம்ப்ளீட் 2/3 ஆஃப் த ஒர்க். X-5 டேஸில் எத்தனை பார்ட் முடிப்பார்? 2 பார்ட் முடிப்பார். ஆக்சுவலாக டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 3 பார்ட். அப்போ இது மட்டும் எப்படின்னா 3 - 3x - 15 டிவைடட் பை 2. இதுதான் ஏ அலோன் டேஸு, பி அலோன் டேஸ். இவ்வளோ டேஸில் வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டுமே ஆக்சுவலாக வேரியபிள். இதை வச்சு நம்ம வந்து டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கான எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் சி டுகெதர் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் த ஒர்க். ஓகே, அதுக்கப்புறம் சிக்கும் ஏக்கும் ரிலேஷனே இல்லை, ஆனால் ஏவும் சியும் சேர்ந்து எடுத்துக்கிற டேஸ் எத்தனையாக இருக்குமானா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சி மட்டும் ஒரு ஒர்க்கை எக்ஸ் டேஸில் முடிக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போது ஏவும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை 1/3 ஆஃப் த டைம் டேக்கன் பை சி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ ஏவும் சியும் அந்த ஒர்க்கை சேர்ந்து செஞ்சாங்கன்னா 1/3x டேஸில் முடிப்பாங்க. அப்படி இதுக்கு என்ன மீனிங்னா, சி வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறாரோ, ஒருவேளை அந்த ஒர்க்கை ஏவும் சியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இதில் 1/3 ஆஃப் த டேஸ் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, அப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், A and B together to complete the whole work in 16 4/11 days. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அது எப்படி அந்த கான்செப்ட் A into B டிவைடட் பை A + B ஒர்க் ஆகுதுன்னு. அதே ஃபார்மில் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம். 4x + 8 டிவைடட் பை 3 இன்ட்டு 3x - 15 டிவைடட் பை 2 டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இந்த டேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ நான் இங்கே டேரெக்டாக எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 2 மல்டிப்ளை பண்ணால் 8x + 16 + 9x - 45 டிவைடட் பை 6ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரும். அதை நான் இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு நம்ம எதை போடணும், ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க. என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, 16 4/11. இது ரவுண்ட் நம்பராக மாற்றோம்னா 176 + 4 180 டிவைடட் பை 11 டேஸ். ஓகே, 180 டிவைடட் பை 11 டேஸ் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 12x² 4x into -15 -60x 8 + 3 8 into 3 24x -120 divided by add பண்ணா 17x -29 is equal to 180 divided by 11. கரெக்டா? இப்போது இதில் எல்லாத்துலேயுமே 12 மல்டிபிள் காமனாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே அடித்தா 12, இது அடித்தா 5, இது அடித்தா 2, இது அடித்தா 10, இது அடித்தா 15. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணால் இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், x² - 5x + 2x. அப்போது -3x + -10 மைனஸ் இங்கே 10 ஈக்குவல் டு இந்த 11 இங்கே வந்துடுமா, கிராஸ் மல்டிபிளில் 15 மல்டிப்ளை பண்ணால் 255x - 415 இப்போ 435 வந்து வரும். ஓகே, இப்போ இது எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 11x² - 33x வரும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -33னா 288x மாறும். இங்கே -110 இருக்கும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸு. அப்போது 325 வந்து நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஆக்சுவலாக குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, சால்வே பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியும் சால்வ் பண்ணலாம். ஒரு சிலர் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுவோம், பட் நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இங்கே 11 இருக்குது, இன்ட்டு 325 5 × 65 எழுதலாம். இப்போ இதை வந்து 13 × 5 எழுதலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு அங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை ப்ரைம் நம்பர் மல்டிபிள்ஸில் எழுதிட்டோன்னா அவ்வளோதான், அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 11 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 13 5 எல்லாமே ப்ரைம் நம்பர். இப்போது இதில் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்ன்றதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது 5 × 5 25, 25 × 11 275, ரிமைனிங் 30. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணால் 288 வரும், மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்க நம்பர் வந்து வரும்.
இப்போ இன்னொன்று தெரியும், நமக்கு 13/11 வராது, ஏன்னா அது வந்து ஃப்ராக்ஷனில் போகும். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன, நமக்கு 25. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏனோட டேஸ் எவ்வளோ வரும், நம்ம என்ன எடுத்துருக்கோம், 4x + 8/3. எக்ஸ்னோட வேல்யூ 25 இங்கே இருக்குது. அப்போது 100 108/3 வருமா. அப்போ ஏனோட டேஸ் 36 டேஸில் முடிப்பார். பி வந்து 3x - 15/2, 75 - 15 60. அப்போ 30 டேஸில் ஒரு ஒர்க்கு முடிப்பார். இப்போ நமக்கு தெரியும் ஏ வந்து 36, பி வந்து 30. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 180. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஏனோட எஃபிஷியன்சி 5, பினோட எஃபிஷியன்சி 6. ஓகே, இப்போ தான் அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சிக்கு நான் எக்ஸ் டேஸ்ன்னு எடுக்கிறேன், ஏன்னா சீனோட டேஸ் வந்து எனக்கு தெரியாது. நம்ம சேம் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். 36 × x / 36 + x. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தால் ஏவும் சியும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறப்போ எத்தனை டேஸில் முடிப்பாங்க, 1/3x. இதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஸ் த 1/3 ஆஃப் த டைம் டேக்கன் பை சி அலோன் டு கம்ப்ளீட் த ஒர்க். எப்போனா ஏவும் சியும் அந்த ஒர்க்கை சேர்ந்து பண்ணாங்கன்னா, நான் இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணாங்கன்னா டேஸை வச்சு நம்ம எப்படி அந்த 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த வந்து சொன்ன இந்த ஃபார்முலா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸு கேன்சல். இப்போ 3 அந்த பக்கம் போச்சுன்னா 108. அப்போது எக்ஸனுடைய வேல்யூ என்ன வரும், 72 டேஸ்னு வரும். இப்போது இதை வச்சு இங்கே 72 டேஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக 72 டேஸ்னால் இங்கே எத்தனை டைம் வரும், 2.5 வருமா. 144 36 2.5 தான் சீனோட எஃபிஷியன்சி. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஏபிசி டுகெதர் ஸ்டார்டட் எ ஒர்க் அண்ட் ஒர்க்டு ஃபார் ஃபஸ்ட்டு 10 டேஸ். டோட்டல் ஒர்க் வந்து 180 நமக்கே தெரியும். இப்போது டோட்டல் ஒர்க் 180. ஓகே, ஏபிசி உடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, 5 + 6 + 2.5 13.5. இப்போ 13.5னா 10 டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 135 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். கரெக்டாக ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 45 வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லோரும் லீவ் ஆகிட்டாங்க. பி மட்டும் இருக்கார், கூட ஒருத்தர் வந்து டீன் வந்து புதுசாக ஆட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பீனோட எஃபிஷியன்சினா 6. ஓகே, டீனோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 5 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போது டீனோட எஃபிஷியன்சினா நமக்கு 3. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏ அண்ட் டி டுகெதர் டு கம்ப்ளீட் த டபுள் ஆஃப் த ஒர்க். 2 பேரும் சேர்ந்து அந்த டபுள் த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏனோட எஃபிஷியன்சி 5, டீனோட எஃபிஷியன்சி 3. அப்போ ஏவும் டீனோட எஃபிஷியன்சி 8. நார்மலாக நம்ம எடுத்திருக்க டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 180. அங்கே கொஷினில் கேட்குறது டபுள் த ஒர்க், இப்போ 360. அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 45 டேஸ்னு ஆன்சர் வரும். அப்போது ஏவும் டியும் சேர்ந்து அந்த டபுள் த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பாங்க, 45 டேஸில் முடிப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு வேஜ் பேஸ்டு கான்செப்ட். ஏன்னா வேஜஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த டைம் டேக்கன் பை பி அலோன் டு டூ 1/5 ஆஃப் த ஒர்க் இஸ் 14 டேஸ். அப்போது பி வந்து 1/5 ஆஃப் த ஒர்க்கை முடிக்க 14 டேஸ் எடுத்துக்கிறார். அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை டேஸில் முடிப்பார், 70 டேஸில் முடிப்பார். ஒரு பார்ட் முடிக்க 14 டேஸ். அப்போ 5 பார்ட் தான் டோட்டல் ஒர்க்னா 70 டேஸில் வந்து பி வந்து ஒர்க்கை முடிச்சிருப்பார். கரெக்டாக. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டைம் டேக்கன் பை கியூ அலோன் டு கம்ப்ளீட் த 3/5 ஆஃப் த ஒர்க் இஸ் 3 days மோர் தென் த டைம் டேக்கன் பை ஆர் அலோன் டு கம்ப்ளீட் த 3/7 ஆஃப் த ஒர்க். இங்கே 3 days அதிகம் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து யாரோடையுமே டோட்டல் ஒர்க்கை சொல்லலை. ஆர்னுடைய 3/7 ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க, கியூனோட 3/5 ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்லி நிறைய ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி வேரியபிள் அசைன் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நான் ஆருக்கு வந்து டோட்டல் டைம் வந்து 7xன்னு எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஆர்னுடைய 3/7 ஆஃப் த ஒர்க் வந்து தெரியும். ஏன்னா 7 மல்டிபிள் எடுத்தால் தான் இதில் 3/7 ஆஃப் த ஒர்க் முடிக்க அவருக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், 3x எடுத்து டைம் எடுக்கும். கரெக்டாக. இப்போது
இதை விட 3 டேஸ் அதிகம் தான் என்னது க்யூக்கான 3/5 ஆஃப் த ஒர்க் முடிக்க எடுத்துக்கிற டைம். கரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதுனா இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுனா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். மொத்தமாக 6 எடுத்துக்கிற டேஸ் வந்து 7x டேஸ். அதில் 3/7 முடிக்க எவ்வளோ டைம் எடுக்கும்? 3x டேஸ் எடுக்கும். எதுக்காக நான் இங்கே 7 எடுத்தேன்னா அப்போ தான் 3/7 எடுக்கிறப்ப எனக்கு கேன்சல் ஆகி ஒரு ரவுண்ட் நம்பராக வரும். இப்போது இதை விட 3 டேஸ் அதிகம் தான் எது க்யூனுடைய 3/5 ஆஃப் த ஒர்க் முடிக்கிற டைம் தான் இந்த டைம். அப்போது இந்த 3ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா க்யூனுடைய டோட்டல் டைம் என்ன வரும்? 5x + 5ன்னு வரும். இதுதான் க்யூனோட டைம். ஆர்னோட டைம் வந்து 7x. ஓகேவா? பீனோட டைம் வந்து 50 டேஸ். இப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து அவங்களோட டேஸ். இப்போது இவங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இந்த டேஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து 7xன்றது நான் ஏன் எடுத்தேன்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஆரையும் க்யூவையும். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ அவங்க வந்து 3/7 ஆஃப் த ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போது டோட்டல் ஒர்க்கை நான் 7x டேஸில் முடிப்பார்னு வச்சா தான் 3/7 ஆஃப் த ஒர்க் எவ்வளோ டேஸில் முடிப்பார்? 3x டேஸில் முடிப்பார். அந்த நம்பர் டெசிமலில் வரக்கூடாது, ரவுண்ட் ஆஃபாக வேல்யூ வரதுக்காக நான் அந்த மாதிரி அசம்ஷன் எடுக்கிறேன். இங்கே நீங்கள் 14xன்னு எடுக்கலாம், 7 மல்டிபிள் எது வேணாலும் எடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டாக நம்பரிங் கிடைக்கும். இப்போது இதை விட 3 டேஸ் அதிகம் தான் க்யூ. பட் இதுவுமே டோட்டல் ஒர்க்கு முடிக்கல, 3 பார்ட் முடிக்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? 5 பார்ட் தான் டோட்டல் ஒர்க்கு க்யூக்கு. அப்போது பார்க்குறப்ப இதான் வந்து டோட்டல் டேஸு. இப்போது வந்து இது 70 வரும். இப்போ இங்கே இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 70x × 5x + 5. கரெக்டாக? இதுதான் டோட்டல் ஒர்க். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இதுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா என்ன வரும்? x × 5x + 5. ஒன்றுமே இல்லை, எஃபிஷியன்சின்னு என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டைம் போட்டோன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது டிவைட் பண்ணால் 70 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் மட்டும் இருக்கும், அது அப்படி இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 70x இங்கே இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ 10ன்னு இருக்குமா? இப்போது 50x + 50. கரெக்டாக? 7 10s கேன்சல் ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 10 × 5x 50x + 50. இதுதான் இவங்க 3 பேரோட எஃபிஷியன்சி. ஓகே, இப்போது 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க? 13 1/8 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கரெக்டாக? இன்னொரு விஷயம் என்னென்னா வேஜஸ் கால்குலேட் பண்ணுறப்ப இப்போது எக்ஸாம்பிள் ஏபிசின்னு இருக்காங்கன்னா அவங்களோட வேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஆக்சுவலானா அவங்களோட எஃபிஷியன்சி பேஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த கண்டிஷன் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அவங்க எல்லோரும் சேம் டேஸ், ஐ மீன் இப்போ ஒரு ஒர்க் வந்து 10 டேஸில் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஏவும் 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும், பியும் 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும், சியும் 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போது என்ன பண்ணுவோம்? 10 × எஃபிஷியன்சி 10 × எஃபிஷியன்சி 10 × எஃபிஷியன்சின்னு போடுவோமா? அப்போது அந்த 10 கேன்சல் ஆகும். எப்போ இது ஈக்குவலாக கேன்சல் ஆகும்? எல்லாருமே ஒரே டேஸில் ஒர்க் பண்ணியிருந்தா, ஐ மீன் சேம் நம்பர் ஆஃப் டேஸ். அதுவே 3 பேர் கொஞ்சம் நாள், இப்போ ஏ வந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறான், பி வந்து 20 நாள் ஒர்க் பண்ணுறான், நம்ம அங்கே வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்? அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ எடுத்து அதுக்கு தான் வேஜஸ் கொடுக்கணும். பட் எல்லாருமே சேம் நம்பர் ஆஃப் டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக அவங்களோட எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணலாம்? வேஜஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த டேஸ் வந்து ஈக்குவலாக கேன்சல் ஆகிடும் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ மொத்தமாக எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 13 1/8னா 104 105/8 டேஸ். கரெக்டாக? 105/8 டேஸ் வந்து அவங்க டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நாளும் மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ வேஜஸ் கொடுக்குறாங்க? 60,480 வந்து டோட்டல் வேஜஸ். ஓகே, க்யூ வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறான்? 2016 ரூபா ஒரு நாளுக்கும் அவனுக்கு சேலரி. மொத்தமாக அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாங்க? 105/8 டேஸ் ஒர்க் பண்ணாங்க. இப்போ இது கூட 216 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவன் க்யூ மொத்தமாக அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பான்னு தெரியுமா? இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன்? ஸ்டார்டிங்கில் தான் சொன்னேன், எஃபிஷியன்சியும் அவங்களுடைய வேஜஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்போனா எல்லாருமே சேம் டேஸில் ஒர்க் பண்ணுறப்ப. இங்கே எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க? கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் டுகெதர், பிக்யூஆர் எல்லாருமே சேர்ந்து தான் இத்தனை நாள் முடிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அத்தனை நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 8 2 16 44 வரும். அப்போ 52 வரும். அப்போது 25,200 ஒரு 1250 1260. அப்போ 26,460 வந்து க்யூனோட வேஜஸாக இருக்கும். இப்போது நமக்கு க்யூனோட எஃபிஷியன்சி தெரியும். கரெக்டாக? 70x. கரெக்டு. ஓகே, க்யூனோட எஃபிஷியன்சி 70x, பீனோட எஃபிஷியன்சி ஆர்னோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கோங்க. 5x² + 5xன்னு வருமா? இங்கே ஒரு 50x இருக்குது. இப்போது 5x² + 55x + 50. இதுதான் என்னது? இது க்யூனோட எஃபிஷியன்சி, இது பி + ஆர்னோட எஃபிஷியன்சி.
கியூனோட வேஜஸ் எவ்வளோ 26,460. நான் எதையும் ஈக்குவல் பண்ணுற முடியுங்களா? இது எஃபிஷியன்சி, இது வேஜஸ். எப்போ அதை ஈக்குவல் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் சேம் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணி ஒரு சேலரியை பிரித்தோன்னா அவங்களோட எஃபிஷியன்சிக்கு அப்படியே அந்த சேலரி வந்து பிரியும். ஓகே, இப்போ பிஆர் என்னுடைய எஃபிஷியன்சி இது. இங்கே வந்து ரிமைனிங் சேலரி எவ்வளோ இருக்கும் மொத்தமாக 60,480. அப்போது 34,020. இதை ஆட் பண்ணால் 60,480 வந்து மொட்டை டோட்டலாக சேலரி கிடைக்கும். ஓகே, இப்போ இது பெரிய நம்பராக இருக்குன்னா நான் இப்போ அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 5x² + 55x + 50 divided by 70x is equal to 26,460 divided by 34,020 divided by 26,460. இப்போது 0க்கு 0 கேன்சல். 7 டேபிள்ஸ் அடித்தா 7 10s ஆர், இங்கே 7 டேபிள்ஸ் அடித்தா 7 3s ஆர் 21, 5 இருக்கும், 7 7s ஆர் 49, 56 இருக்கும், அப்போ 378. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா 378 இங்கே 3402 இருக்குது கரெக்டாக. இப்போது 378 3402 இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 378னா 1 டைம்ஸ் வராது, 10 டைம்ஸ் வராது கரெக்டாக. அப்போ 9 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 700, ஒரு 630, 3330, 9 8s ஆர் 72, 3402 வந்து டேரெக்டாக வரும் கரெக்டாக. இப்போ 9 டைம்ஸ் வந்து இது கேன்சல் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் ஆகும்? 5x² + 55x + 50 is equal to 90xன்னு கிடைக்கும். இங்கே 10 மட்டும் தான் கேன்சல் ஆகிருக்கும், எக்ஸ் இங்கே இருக்கும். இப்போ இந்த 9 இங்கே இருக்குதுன்னா 90xஆ. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 5x² - 35x + 50 = 0 கரெக்டாக. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 டேபிள்ஸ் எடுத்துருங்க. 7x + 10 is equal to 0. எக்ஸ்னோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 5 ரெண்டு வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் டேஸ் எடுத்தோம்ல, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவ் வேல்யூ வருது, ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டுன்ற மாதிரி தோணும். அப்போ எது கரெக்டுன்னு நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக போட முடியும். இப்போ ஓகே, இப்போ வந்து 2 இருக்குது 5 இருக்குது, அதில் எது எக்ஸாக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு PQR 3 இருக்கா. இப்போ Pனுடைய வேல்யூ டேஸ் நமக்கு டேரெக்டாக தெரியும் 17. இப்போ Qக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 15 வரும் கரெக்டாக. இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 14 வரும். இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இது வந்து 210. அப்போ 210 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 3 எஃபிஷியன்சி, இங்கே வந்து 14, இங்கே வந்து 15. இப்போது இது 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ டேஸ் எடுக்கும்? 210 டோட்டல் ஒர்க் கரெக்டாக. எஃபிஷியன்சி 1732. இப்போ இது டிவைட் பண்ணிங்கன்னா இந்த டேஸ் வந்து வரணும். வருதா? இங்கே 32 6 தான் வரும். ஆக்சுவலாக இங்கே 13 டேஸ் இருக்குது. அப்போது 2 வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது Pனுடைய வேல்யூ 70 டேஸ் கரெக்டாக, டேரெக்டாக நமக்கே தெரியும். இப்போ Qனுடைய வேல்யூ நான் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 25 + 5 13 வருமா? இங்கே 7 5s ஆர் 35 வருமா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 210 எடுக்கலாம். இப்போ எஃபிஷியன்சி 3, இங்கே 7, இங்கே என்ன வரும்? 6ன்னு வரும். இப்போ பாருங்கள், 210 டோட்டல் ஒர்க்கு, 10 16 எஃபிஷியன்சி கரெக்டாக. அப்போது 16 1s ஆர் 16, 50 வருமா? 16 3s ஆர் 48, அப்போ 2/16 வரும். அப்போ 13 1/8 வந்து கரெக்டாக வருது கரெக்டாக. அப்போது எக்ஸ்னோடைய வேல்யூ 5. ஓகே, இப்போ எக்ஸ்னோடைய வேல்யூ 5னா நமக்கு என்ன தெரியும்? Pனோட எஃபிஷியன்சி இது, Qனோட எஃபிஷியன்சி இது, Rனோட எஃபிஷியன்சி இது. இப்போது எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் R வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. ஓகேவா? இப்போ இது ஆக்சுவலாக இது எதுக்கு? எல்லாருடைய ஒர்க்கு டோட்டல் ஒர்க்குக்கு சேலரி. இப்போது 10 நாள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்கன்னா P எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பார்? 30 ஒர்க் முடிச்சிருப்பார் கரெக்டாக. 10 × 3 30. Q வந்து எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பார்? 70. R எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பார்? 60.
இப்போ எவ்வளோ டோட்டலாக ஒர்க் முடிஞ்சிருக்கு? 160 ஒர்க் முடிஞ்சிருக்கா? ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 50 இருக்கும். கரெக்டாக? இப்போது யார் லெஃப்ட் ஆகிறது? ஆர் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. மிச்சம் ஒர்க்கை யார் பண்ணணும்? அப்போது பியும் கியூவும் தான் பண்ணணும். பியும் கியூவும் எவ்வளோ பண்ணுவாங்க? அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 10. அப்போது 5 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது மொத்தத்தில் பி வந்து 15 நாள், கியூ வந்து 15 நாள், ஆர் வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது பியினுடைய டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 15 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 45 ஒர்க் பண்ணியிருப்பார். கரெக்டாக? கியூ வந்து 15 நாள் ஒர்க் பண்ண எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்? 105 ஒர்க் பண்ணியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட்டு கியூ வந்து ஆர் வந்து 10 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ 10 × 6 60. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 15 × 3 7 4. இதுதான் அவங்களுடைய வேஜஸ் ரேஷியோவாக இருக்கும். கரெக்டாக? இப்போ எத்தனை பாட்டு இருக்குது? 14 பாட்டு தான் நமக்கு என்னது? 14 பாட்டு தான் 60,480. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேஜஸ் ஆஃப் பி அண்ட் ஆர். பி அண்ட் ஆர் எத்தனை டிஃப்ரென்ஸ் பாட்டு இருக்குது? ஒரே பாட்டு இருக்குது. 14 பாட்டு தான் இது. ஒரு பாட்டு என்னன்னு கண்டுபிடிச்சோம். அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 14 4 56 44 வரும். 14 3 42 280னா 4320 வரும். அப்போது ரெண்டு பேருக்கும் வேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4320 வந்து இருக்கும்.